அடுத்து மயில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மயில் இப்போ தான் உன்னை நினச்சிக்கிட்டே இருந்தேன், உனக்கு ஆயுசு 100ன்னு. ஆமாம், எப்போ ஃபோன் போட்டாலும் இதையே சொல்லிகிட்டே இரான்னு நீ எனக்கு ஒரு நாள் ஃபோனே போட்டுறாதுன்னு. இல்லடி, காய் கட் பண்ணிகிட்டு இருந்தேன், வேலையை முடிச்சு உனக்கு ஃபோன் போடுவோன்னு நினச்சேன்னு. சரிம்மா, இன்னும் எப்படி இருக்க, சுடர் எப்படி இருக்கான்னு அவங்க தங்கச்சியை பற்றி கேட்குறாங்க. அவளால் நல்லா இருக்காண்ணா. அப்பா நல்லா இருக்கார், அவர் வெளியில் போயிருக்காருன்னு. சரி, உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? சரி, அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்து ஹனிமூன் டூர் பற்றி பேசிகிட்டு இருந்தேனே, வீட்டில் அது என்னாச்சுன்னு. அம்மா அதை பற்றி பேசுகிறது தான் உனக்கு கால் பண்ணேன். நீ எனக்கு வந்து பேசுனீனே, இப்போ ஒரு வழியாக நானும் மாமாவும் இங்கே ஹனிமூன் டூர் போகிறதுக்கு எங்கள் மாமனார் சம்பாதிச்சிட்டாரு, அதெல்லாம் நாங்கள் வெளியில் போகிறோன்னே. ஓ அப்படியா, சரி எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அது தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்னடி தெரியலங்கிற? ஆமான்னு அதை பற்றி முடிவு பண்ணலையே எதையுமேவும். அதை பற்றி யார் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்ன தெரியலங்கிற? அதை பற்றி நீயும் மாப்பிள்ளையும் தான் முடிவெடுக்கணும், ஆனால் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உடனே. அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி, மாப்பிள்ளை என்ன சொன்னாருன்னு? ஆமாம், அவரை போக சொல்லுங்க, அவர் வந்து ஹனிமூன் டூர் போகும்னு சொல்லி பேசுனா அவர் அவங்க தம்பியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் தம்பியை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை சொல்லு வக்கனே என்கிட்ட வந்து. சரி என்னவா அப்படிங்கிறாங்க. அதான் மீனாவும் அந்த கவர்மெண்ட் வேலை